என்ன பார்த்தா எனக்கே கண்ணுப்படும் போல இருக்கு. என்ன பார்த்துட்டு ப்ரப்போஸ்லாம் பண்ணிடாதீங்க. ஒவ்வொரு முறையும் என் சருமம் புதியதாய் பிரகாசிக்கிறது. இதற்கு மேல் என்ன வேணும்? இதோ லஸ்ட்ரியா. ஓ, உன் அழகின் புதிய புரட்சி. ஒவ்வொரு துளியிலும் மின்னும் மகிமை. உன் சருமம் சாதாரணத்தை விட சிறந்ததை பெற தகுதியானது. அதற்காகத்தான் லஸ்ட்ரியா. ஒரே ஒரு துளி அனைத்தையும் மாற்றும். அழகின் புதிய கதையை எழுதும் லஸ்ட்ரியா. இயற்கையின் சக்தி, அறிவியலின் நுட்பம். லஸ்ட்ரியா ஆன்லைன். பிரகாசத்தின் சாரம். உங்களின் ஒவ்வொரு தருணத்தையும் இதுபோல் ஒளிரச் செய்யுங்கள். எதற்காகவும் காத்திருக்க வேண்டாம். ஸோ ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனலுங்க. நான் உங்கள் அருண் கார்த்திக் பேசுகிறேன். இப்போ நீங்கள் பார்த்த மாதிரியான பியூட்டிஃபுல்லான விஷயங்களை வந்து ஃபோன்லேயே அது வித்தின் ஃபியூ மினிட்ஸில் எப்படி நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற சிம்பிளான ஸ்டெப்ஸை வச்சு இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் புதுசாக வந்திருக்கீங்களோ மறக்காமல் அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போது ஸ்டெப் 1 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதாவது செலக்ட் ப்ராடக்ட் ஐடியா. ஓகேங்களா? இப்போ உங்களோட மொபைலில் இந்த மாதிரி ChatGPT வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம Google VO3 நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏன்னா முதலே சொல்கிறேன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா கிடைக்கும் நம்ம எவ்வளோ தான் யூஸ் பண்ண போகிறோமா அப்படின்னு சொல்லி. அதுக்காக தான். ஓகேங்களா? சரி, இப்போ வாங்க பார்க்கலாம். இப்போ நான் என்ன கேட்டிருக்கேன்னா ChatGPTயில் ஐ எம் கோயிங் டு மேக் ஏ இன்ஃப்ளூயன்சர் வீடியோ வித் Google VO3. ஸோ ஐ நீட் சம் ப்ராடக்ட் ஐடியாஸ் ஃபார் கிரியேட்டிங் ஏ உமன் ஏ இன்ஃப்ளூயன்சர் வீடியோ நான் கேட்டிருக்கேன். அதாவது நம்ம இப்போ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வீடியோ நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். கண்டிப்பாக அதுக்கு ஒரு ப்ராடக்ட் வேணும் இல்லைங்களா? ஸோ அதுக்காக நான் வந்து எனக்கு ப்ராடக்ட் ஐடியா கொடுன்னு சொல்லி நான் ChatGPT கிட்ட கேட்டிருக்கேன். இப்போ அது பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரி வைஸில் எனக்கு நிறைய ப்ராடக்ட் எனக்கு கொடுத்துருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பியூட்டி அண்ட் பர்சனல் கேர் கேட்டகரி இருக்குது, ஃபேஷன் அண்ட் அக்சசரிஸ் கேட்டகரி இருக்குது, வெல்னஸ் அண்டு லைஃப் ஸ்டைல் கேட்டகரி இருக்குது. ஸோ நான் வந்து இந்த பியூட்டி அண்ட் பர்சனல் கேர் கேட்டகரி நான் சூஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ப்ராடக்ட் சூஸ் பண்ணிக்கலாம். அது கீழே இப்போ நான் வந்து ஃபேஸ் சீரம்னு சொல்லி நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ ChatGPT கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா இங்கே பாருங்கள். நவ் ஐ காட் செலக்டட் ஃபேஸ் சீரம். ஓகேங்களா? நவ் வில் யூ ப்ளீஸ் சஜஸ்ட் எனி ஃபியூ நேம் ஆஃப் திஸ் பர்டிகுலர் ப்ராடக்ட். அதாவது வந்து நம்ம கேட்டகரி சூஸ் பண்ணிட்டோம் பியூட்டின்னு சொல்லி. அது கீழே என்ன ப்ராடக்ட்னு சொல்லி நம்ம சூஸ் பண்ணிட்டோம், ஃபேஸ் சீரம்னு சொல்லி. ஸோ அந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு நேம் வேணும் இல்லைங்களா? அதுக்காகத்தான் நான் வந்து அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு எனக்கு ஒரு நேம் சஜஸ்ட் பண்ணுன்னு நான் கேட்டிருக்கேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபேஸ் சீரம் வந்து ப்ராடக்ட்டு. அதுக்கு கீழே வந்து என்ன நேம் சூஸ் பண்ணலான்னு சொல்லி கீழே நிறைய லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கு பாருங்க. நம்மளுக்கு இங்கே நிறைய அட்ராக்டிவான நேம்ஸ் இருக்கும். நமக்கு எது வேணுமோ கொடுத்துக்கலாம். நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து க்ளோ ஒன் பியூட்டி ஃபோக்கஸ்டு கேட்டகரி கீழே லஸ்ட்ரியான்னு சொல்லி ஒரு நேம் அட்ராக்டிவாக இருக்குது. அதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ஸ்டெப் 1 நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதாவது வந்து நம்ம வந்து கேட்டகரி சூஸ் பண்ணிட்டோம், என்ன ப்ராடக்ட்னு சூஸ் பண்ணிட்டோம், ப்ராடக்ட் நேமும் சூஸ் பண்ணிட்டோம். ஸோ வந்து ரொம்பவே சிம்பிள். பார்த்தீங்களா? நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை இப்போ நம்ம டிக் பண்ணிக்கலாம். இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா கிரியேட் அ சீன்ஸ் யூஸிங் ChatGPT. ஓகேங்களா? அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ ஸ்டெப் 2ல் வந்து கிரியேஷன் எப்படின்னு பார்க்கலாம். அதாவது சீன் கிரியேஷன். ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஸ்டெப் 1ல் என்ன பண்ணுன்னு சொல்லி ஒரு ஓவராலாக சொல்லிடுறேன் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக. அதாவது வந்து நம்ம ப்ராடக்ட்டோட கேட்டகரி சூஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் ப்ராடக்ட் சூஸ் பண்ணோம், ப்ராடக்ட் நேம் வந்து லஸ்ட்ரியான்னு சொல்லி நம்ம சூஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இந்த லஸ்ட்ரியான்னு சூஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டெப் 2க்கு வந்துக்கலாம். அதுக்கு பேர் தான் வந்து சீன் கிரியேஷன் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இங்கே என்ன நான் கேட்டிருக்கேன்னா இந்த நேம் சூஸ் பண்ணதுக்கப்புறம் ஐ வாண்ட் டு கிரியேட் அ ஏஐ உமன் இன்ஃப்ளூயன்சர் வீடியோ. ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் சீரம், ப்ராடக்ட் நேம் பார்த்தீங்கன்னா லஸ்ட்ரியா. ஓகேங்களா? எல்லாமே நம்ம சூஸ் பண்ணது தான் ஆல்ரெடி. ஸோ அதுக்கப்புறம் கிவ் மீ த சீன் தட் ஆர் நீடட் டு கிரியேட் அ ஏஐ இன்ஃப்ளூயன்சர் வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பியூட்டிஃபுல்லாக வந்து 8 சீன் வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணி தந்துடும். இங்கே பாருங்க 5, 6, 7, 8 சீன் வந்து நம்மளுக்கு வித் டைலாக் கூட கிடச்சிருச்சு. ஓகேங்களா? இப்போது இதில் பார்த்தீங்கன்னா அதுவே மென்ஷன் பண்ணியிருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள் 6 to 8 செகண்ட் பெர் சீன் டியூரேஷன். ஏன்னா வந்து Google VO3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 செகண்ட் தான் வீடியோ கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி 8 செகண்டுக்குள்ளே டைலாக்லாம் கரெக்டாக டெலிவரி ஆகிற மாதிரி அதுவே வந்து நம்மளுக்கு ஒரு ப்ராம்ப்ட் சீன் கொடுத்துருச்சு. 8 சீன் நம்மளுக்கு கிடச்சிருச்சு வித் டைலாக்கோட. இதில் பார்த்தீங்கன்னா
டயலாக் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் இருக்கும். உங்களுக்கு தமிழில் வேணும்னு நினச்சிங்கன்னா இதை ஜஸ்ட்டு வந்து செலக்ட் டெக்ஸ்ட் கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு இங்கே வந்து இதை மட்டும் டயலாக் மட்டும் காப்பி பண்ணிவிட்டு கூகுள் டிரான்ஸ்லேட்டில் போட்டு தமிழ் அங்கே மாற்றினதுக்கப்புறம் அதை அப்படியே இங்கே ஜஸ்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இது ஒரு மெத்தடு. செகண்ட், உங்களுக்கு வந்து இது வேணாம், என்னோட ஓன் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி வேற ஒரு டயலாக் நான் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுவே வந்து கூகுள் டிரான்ஸ்லேட்டில் தங்கிலீஷில் கொடுத்தா தமிழில் வரும், உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தடு. ஓகேங்களா? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் வந்து அப்போவே நான் ப்ராம்ப்ட் சீக்கிரம் ரிப்ளை பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ஸ்டெப் 2மே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இதையும் நம்ம டிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரேட் இன்ஃப்ளூயன்சர் இமேஜ் வித் சாட் ஜிபிடி. ஓகேங்களா? இப்போ அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து ஸ்டெப் 3. ஸோ இப்போ நம்ம ஸ்டெப் 2 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ ஸ்டெப் 3ல பார்த்தீங்கன்னா நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்டில் வரக்கூடிய ஒரு கேர்ள் உமன் ஏஐ இன்ஃப்ளூயன்சரோட இமேஜை வந்து நம்ம பக்காவாக ரெடி பண்ணணும். ஓகேங்களா? கிரியேட் பண்ணணும். அதாவது அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். கிவ் மீ த டீட்டெயில்டு ப்ராம்ப்ட் டு ஜென்ரேட் த ஏஐ பியூட்டிஃபுல் தமிழ் உமன் இன்ஃப்ளூயன்சர் தட் வி ஹேவ் டிஸ்கஸ்ட் இன் த அபவ் சீன். த ஏஐ இன்ஃப்ளூயன்சர் ஷுட் லுக் லைக் அ சினிமா ஆக்ட்ரஸ் அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். அப்போ தான் அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ப்ரீவியஸாக எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயங்களை மேட்ச் பண்ணி ஒரு பியூட்டிஃபுல்லான இமேஜ் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இமேஜுக்கான பியூட்டிஃபுல்லான ப்ராம்ப்ட் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஓகேங்களா? இப்போது இதை வந்து நீங்கள் செலக்ட் டெக்ஸ்ட் கொடுத்து இப்படி காப்பி பண்ணிக்கங்க. இப்போ ஃபைனலாக காப்பி பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து ப்ராம்ப்ட் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பிக்லூமன் அப்புறம் லியனரோ.ஏஐ இருக்குது. அதில் 2 இடத்துல போய் நீங்கள் எங்கே வேணால் போய் இந்த ப்ராம்ப்டை கொடுத்து கரெக்டான ரேஷியோ, அதாவது 16:9 சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இமேஜை வந்து அங்கேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன், சாட் ஜிபிடிகிட்டே கேட்டேன். எப்படின்னா இங்கே பாருங்கள், இதை நான் காப்பி பண்ணிவிட்டு ஜென்ரேட் த இமேஜ் இன் 16:9 ரேஷியோன்னு நான் கேட்டேன். ஆனால் என்ன நினச்சேன்னு தெரில, மறுபடியும் அதே ப்ராம்ப்ட் எனக்கு வந்து ரீரீட் பண்ணி எனக்கு கொடுத்துருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி மிஸ்டேக்கில் அடிக்கடி வரும். ஏன்னா நம்ம கரெக்டாக நான் கேட்கலன்னு நினைக்கிறேன். அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் நான் ஃபைனலாக டென்ஷனாக என்ன பண்ணிட்டேன், எஸ் யூ வில் ப்ளீஸ் கிரியேட் த இமேஜ் எஸ் பெர் அவர் டிஸ்கஷன் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். அது டக்குன்னு வந்து எனக்கு ஷார்ட்ஸுக்கு தேவையான, அதாவது வந்து 9:16 தேவையான சைஸில் எனக்கு இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருச்சு. இது நம்மளுக்கு தேவையில்லை இல்லைங்களா? அப்போ தான் வந்து நான் அக்செப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன கிளியராக கேட்டிருக்கேன் பாருங்கள். எஸ் வில் யூ ப்ளீஸ் கிரியேட் த இமேஜ் as per our discussion, it should be in size of 16:9. இதுதான் கரெக்டான சைஸு. கொடுத்ததுக்கப்புறம் தான் எனக்கு கரெக்டாக அது கிடச்சிது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இமேஜை வந்து ஃபைனலாக க்ரியேட் பண்ணிட்டாங்களா? ஓகேங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போது நம்ம இந்த 3rd ஸ்டெப்புமே வந்து கிளியர் பண்ணிட்டோம். இப்போ 4th பார்த்தீங்கன்னா அப்டைன் இமேஜ் டிஸ்கிரிப்ஷன். இது என்ன நான் சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம். இப்போ அடுத்த 4th ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. என்னென்னு பார்த்தீங்கன்னா இமேஜ் கன்சிஸ்டன்சி. ஓகேங்களா? இப்போது நீங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் க்ரியேட் பண்ணுறீங்க, இந்த மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு வீடியோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரே பர்சன் தான் ரிப்பீட்டாக வந்துகிட்டே இருக்கணும். இல்லை ஒவ்வொரு ப்ராம்ப்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு பர்சன் வந்துச்சுன்னா பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது இல்லைங்களா? ஸோ அதனால தான் வந்து இமேஜோட கன்சிஸ்டன்சி ரொம்பவே முக்கியம். ஓகேங்களா? அதனால தான் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, இப்போ நீங்கள் இந்த ஜென்ரேட் பண்ணி இமேஜை வந்து டவுன்லோடு பண்ணிவிட்டு மறுபடியும் இதே சாட் ஜிபிடியில் இந்த ஆட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதில் போய் இந்த ஃபோட்டோஸ் இருக்குங்களா, இதில் வந்து நீங்கள் மறுபடியும் இந்த ஃபோட்டோ இன்சர்ட் பண்ணிவிட்டு கீழே இந்த மாதிரி கேளுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபார் கன்சிஸ்டன்சி இமேஜினரி கிவ் மீ a detailed appearance of them in the image, give me image prompt for it, it should be detailed, I need a detailed single para description of them அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இப்போ இந்த இமேஜோட ப்ராப்பரான டிஸ்கிரிப்ஷன் நம்மளுக்கு கிடச்சிரும். இந்த மாதிரி கிடச்சிரும். ஓகேங்களா? இப்போது இதை வந்து நீங்கள் செலக்ட் டெக்ஸ்ட் கொடுத்து நம்ம மொபைல்லையோ உங்கள் நோட் பேட்லேயோ எங்கேயோ ஒரு பக்கம் வந்து பக்காவாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ஏன்னா நம்ம கூகுள் VO3ல வந்து வீடியோ ஜென்ரேட் பண்ணும்போது ஒவ்வொரு ப்ராம்ப்ட்டு கீழேயே அதை மென்ஷன் பண்ணுவோம். அப்போ தான் வந்து இப்போது நம்மளுக்கு இந்த மாதிரி இமேஜ் கன்சிஸ்டன்சி கரெக்டாக கிடைக்கும். ஓகேங்களா? இப்போது நம்ம இந்த ஸ்டெப்பையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து ஃபைனல் ஸ்டெப்பு ரொம்பவே ஈஸி. வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ அப்டைன் இமேஜ் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் இதையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது 2 ஸ்டெப் தான். பார்க்குறதுக்கு வந்து 2 நான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக ரொம்ப ஈஸியான ஸ்டெப் தான். வாங்க பார்க்கலாம். இப்போ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கூகுள் VO3ல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி நம்ம பேஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபைனல் ப்ராம்ப்ட் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ரொம்பவே சிம்பிள். எப்படின்னு பாருங்கள். இப்போ மறுபடியும் சாட் ஜிபிடி வந்துக்குங்க. ஓகேங்களா? அதே கான்வர்சேஷன் தான் நான் வச்சுருக்கேன். வேறு எதுவும் நியூஸ் சேட்டரில் ஓப்பன் பண்ணல. இங்கே பாருங்கள், ஃபைனலாக நம்ம இந்த இமேஜோட டிஸ்கிரிப்ஷன் வந்து ரெடி பண்ணோம். இதை வந்து நோட் பேடில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்கன்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைனல் இங்கே பாருங்கள், நான் என்ன கொடுத்துருக்கேன்னா
கிவ் மீ த ப்ராம்ப்ட் டு ஜென்ரேட் த VO3 வீடியோ ஃபார் த சீன் அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். ஓகேங்களா, இதை வந்து நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி உங்களோட இதில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இந்த சீன் 1 இருக்குது பார்த்தீங்களா, அதாவது நம்ம 8 சீன் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சோம் கரெக்டுங்களா. நான் நோட் பேடில் வந்து சேவ் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அது 8 சீன் இது. ஓகேங்களா, இப்போ நான் சீன் 1 வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த விஷுவலு, போஸ் எக்ஸ்பிரஷனு, ஸ்டைல் ப்ராம்ப்ட், இந்த டயலாக் வரைக்குமே சீன் 1 தான். ஓகேங்களா, இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு ChatGPTயில் இந்த ஃபர்ஸ்ட் லைன் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேங்களா, அதாவது VO3 வீடியோ ஃபார் த சீன், அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த சீன் 1 அப்படியே இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இந்த டயலாக் பார்த்தீங்கன்னா நானாக கொடுத்தது. ஓகேங்களா, நான் கூகுள் டிரான்ஸ்லேட்டில் போட்டு இந்த மாதிரி கொடுத்துட்டேன். நான் சொன்ன மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுவுமே பார்த்தீங்கன்னா அடுத்துக்கிறது ஒரு டிஃபால்ட் கண்டென்ட். இங்கே பாருங்கள், த கேரக்டர் இந்த வீடியோன்னு ஸ்டார்ட் ஆகுதுங்களா, அதிலிருந்து கன்சிஸ்டட் த்ரூ அவுட் ஆல் த சீன்ஸ், இது வரைக்குமே ஒரு பேராகிராஃபு. இதுவும் பார்த்தீங்கன்னா சீன் 1க்கு கீழே வந்து இதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இங்கே நான் ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா, இமேஜோட டிஸ்கிரிப்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து தேவைப்படும். நீங்கள் வந்து நோட் பேடில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதை வந்து இங்கே நான் சீன் 8 சீன் இருக்குங்களா, இங்கே 8 சீன் வரைக்கும் நோட் பேடில் வச்சுக்கிறேன். அதுக்கு கீழே இமேஜ் டிஸ்கிரிப்ஷன் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இதை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. ஃபுல்லாகவே காப்பி பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த ChatGPTயில் இங்கே பாருங்கள், இந்த லாஸ்ட்டாக அதை கொடுத்துருங்க. ஓகேங்களா, இப்போ அவ்வளோதான். நம்ம வந்து இதை ஃபுல்லாக என்ட்ரு பண்ணிட்டோம். இப்போ உங்களுக்கு இன்னொரு டைம் புரியிருக்கா, இன்னொரு டைம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த லைன் கொடுக்குறீங்க, கிவ் மீ த ப்ராம்ப்ட் டு ஜென்ரேட் த VO3 வீடியோ ஃபார் த சீன்னு சொல்லி. அதுக்கப்புறம் இந்த சீன் 1 வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுறீங்க. டயலாக் வந்து கூகுள் டிரான்ஸ்லேட்டில் உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி டயலாக்ட் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது ஒரு டிஃபால்ட் கண்டென்ட். இதிலிருந்து த கேரக்டர் இந்த வீடியோ, அதிலிருந்து கன்சிஸ்டன்ட் த்ரூ அவுட் ஆல் த சீன், இது வந்து டிஃபால்ட்டு. ஓகேங்களா, ஸோ வந்து இதை நம்ம என்ட்ரு பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம இமேஜ் டிஸ்கிரிப்ஷன் எடுத்தோம் பார்த்தீங்களா, அதை வந்து ஃபைனலாக பேஸ்ட் பண்ணிக்கிறீங்க. இப்படி பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் என்ட்ரு கொடுத்துட்டிங்கன்னா இப்போ ஃபைனலாக நம்மளுக்கு ஒரு ப்ராம்ப்ட் வந்துடும். இதுதான் ஃபைனல் ப்ராம்ப்ட்டுங்க. நம்ம எல்லா வேலையும் முடிஞ்சது. ஓகேங்களா, இங்கே பாருங்கள், இது வந்து இவ்வளோ பெருசு வந்திருக்குது தெரியுதுங்களா. நம்ம உள்ளே என்ட்ரு பண்ணிக்கிற டயலாக்லாம் வந்திருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து கூகுள் VO3யில் நம்ம உள்ளே என்ட்ரு பண்ணால் வீடியோ ஜென்ரேட் ஆகக்கூடிய ஃபைனல் ப்ராம்ப்ட். இவ்வளோ தான் நம்ம கான்செப்ட் முடிஞ்சுது. ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஓகே, சீன் 2 வந்து நான் பண்ணும்போது என்ன மாதிரி பண்ணணும்னு கேட்கலாம். இப்போ சீன் 2ல ஒரே சேஞ்சஸ் தான். இங்கே பாருங்கள், இப்போது நான் கொடுத்துக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த கிவ் மீ த ப்ராம்ப்ட் டு ஜென்ரேட் த VO3 வீடியோ ஃபார் த சீன், இதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. இந்த ஃபஸ்ட் லைன் அப்படியே தான் வரணும். செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த சீன் 1க்கு பதிலாக சீன் 2 வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறீங்க உங்களோட சொந்த விருப்பத்துக்கு தகுந்த டயலாக்கோட. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இது டிஃபால்ட்டு. இதிலிருந்து இது வரைக்கும் நீங்கள் டிஃபால்ட்டாக கொடுத்துக்கிறீங்க, த கேரக்டர் இந்த வீடியோ. அப்புறம் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்ட் த்ரூ த ஆல் த சீன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் டிஃபால்ட்டாக கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் இமேஜ் டிஸ்கிரிப்ஷனும் டிஃபால்ட்டு தான். நீங்கள் நோட் பேடில் சேவ் பண்ணி வச்சிங்க பார்த்தீங்களா, அதை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கங்க. மறுபடியும் கொடுத்தீங்கன்னா இதே மாதிரி சீன் 2க்கான ஃபைனல் ப்ராம்ப்ட் வந்து ரெடி ஆகிடும். இதை வந்து நீங்கள் கூகுள் VO3யில் போட்டுக்கலாம். ஓகேங்களா, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா சீனுக்குமே வந்து இப்படி தான் நீங்கள் ஃபைனல் ப்ராம்ப்ட் வந்து ரெடி பண்ணணும். ஒன்று சீன்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிகிட்டே வருவீங்க. டயலாக் அண்ட் சீன்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகிட்டே வரும். மற்றது எல்லாமே டிஃபால்ட்டு. ஓகேங்களா, ஏன்னா அது வந்து இமேஜ் கன்சிஸ்டன்சி பர்பஸ்க்காக, ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா, அதனால். இப்போ வந்து இதை நம்ம காப்பி பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஃபைனல் ப்ராம்ப்ட். ஓகேங்களா, இது செலக்ட் டெஸ்ட் கொடுத்து இது ஃபுல்லாகவே நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க இப்படி. ஓகே, ஃபைன். இப்போ வந்து நம்ம கூகுள் VO3 வந்து உள்ளே ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் இதை பேஸ்ட் பண்ணி என்ட்ரு கொடுத்தா வீடியோ ரெடி. அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ வந்து இந்த ஸ்டெப்பு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்தது டேரெக்டாக அது ஸ்டெப்பு கிடையாது, நம்ம வீடியோ ஜென்ரேட் பண்ணுறது தான். ஓகேங்களா, அது இப்போ நம்ம டிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நம்ம எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ உங்களோட மொபைலில் கூகுள் VO3 வந்து ஃபைனலாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இது எல்லாத்துக்குமே தெரியும். இதை பற்றி தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு நான் ஒன்று சொல்லிடுறேன். இப்போது இது எப்படி வந்து நம்ம எனேபிள் பண்ணுறது, இந்த கூகுள் VO3யை எப்படி ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ணுறது, இந்தியாவிலேருந்து எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி முழு விளக்கம் வீடியோ வந்து நான் வந்து போட்டிருக்கேன் ஆல்ரெடி ரீசெண்டாக நம்ம சேனலில். அந்த வீடியோக்கான முழு லிங்க் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். அங்கே போய் நீங்கள் பார்த்து பயன்பெற்றுக்கலாம். இது ஈஸியாகவே ஆக்சஸ் பண்ணிக்க முடியும், எனேபிள் பண்ணிக்க முடியும். ரொம்பவே சிம்பிளான ஸ்டெப்பு. அங்கே போய் பார்த்து கற்றுக்கிட்டு எனேபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ராம்ப்ட் வந்து நீங்கள் அதில் போடுங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ கூகுள் VO3 ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ChatGPT வந்துட்டு ஃபைனல் ப்ராம்ப்ட் வந்து நம்மளுக்கு தந்துச்சு பார்த்தீங்களா, அந்த டயலாக்கோட நான் சொன்ன பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் இப்போ காப்பி பண்ணிக்கங்க. ஜஸ்ட்டு காப்பி மட்டும் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து கூகுள் VO3 உள்ளே வந்துட்டு இங்கே டிஸ்கிரைப் யுவர் வீடியோன்னு இருக்குது பாருங்கள், சரிங்களா, அதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு வீடியோவில் கிளிக் ஆகிக்கான்னு கீழே பார்த்துக்குங்க. அந்த இன்ட்டு போட்டுருக்கு பாருங்கள், வீடியோ கிளிக் பண்ணிவிட்டேன். அப்புறம் நீங்கள் சென்ட் கொடுத்துக்குங்க இந்த மாதிரி. ஓகேங்களா, ஜஸ்ட் செகண்ட் வரும். வித்தின் 1 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ ஜென்ரேட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் 3 வீடியோ வந்து ஜென்ரேட் பண்ணலாம். உங்களுக்கு மல்டிபிள் வீடியோஸ் வந்து ஜென்ரேட் பண்ணணும்னா நீங்கள் டிஃப்ரெண்ட் மெயில் ஐடி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எதுனா டவுட்டில் கேளுங்க கமெண்ட் செக்ஷனில், உங்களுக்கு நான் வந்து கிளியர் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு ஃபைனலாக வீடியோ ரெடி ஆயிடுச்சு. எப்படி ரிசல்ட் வந்திருக்குன்னு பார்க்கலாம். உங்களின் ஒவ்வொரு தருணத்தையும் இதுபோல் ஒளிரச் செய்யுங்கள். எதற்காகவும் காத்திருக்க வேண்டாம்.
ஸோ இவ்வளவுதாங்க கான்செப்ட். நீங்கள் இந்த மாதிரி மட்டும் இல்லை, உங்கள் சொந்த விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி உங்களோட ஓன் ப்ராம்ப்ட், ஓன் கிரியேட்டிவிட்டி, இப்போ அட்வர்டைஸ்மெண்ட், ஷார்ட் ஃபிலிம், இந்த மாதிரி உங்களோட சொந்த விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி, உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இதை விட பெட்டராக உங்களால் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஓகேங்க. இந்த கூகுள் VO3 மட்டும் பார்த்தீங்கன்னா, நான் கொடுத்துக்கிற டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் இருக்கும். அதை எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்த்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் இதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரொம்பவே சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும். ஓகேங்களா? சரிங்க. என்னோட வீடியோ வந்து இவ்வளோ நேரம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றிங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நான் அதை வந்து உங்க கூட ஷேர் பண்ணிட்டு இதில் இன்னைக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையாகவே பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் இது வரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின குறைகள் நிறைகள் எதுவாயினும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நான் இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் வந்து நான் சந்திக்கிறேங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க.